சைத்திர மாதம் என்று அழைக்கப்படும் சித்திரை மாத மகாத்மியத்தில் 17ஆம் அத்தியாயமான 17ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. தசரத மன்னரின் ஒவ்வொரு வார்த்தையும் தன் மகன் மீதான அன்பால் நிறைந்திருந்தது. அதனை செவிமடுத்த விஸ்வாமித்ர முனிவர் மிகவும் கோபமடைந்து தசரத மன்னனிடம், அரசரே, முதலில் நான் கேட்டதையெல்லாம் தருவதாக வாக்குறுதி தந்தாய். இப்போது அதனை நீ மீற விரும்புகிறாய். இந்த வாக்குறுதி மீறல் ராகு அன்ஷிகளுக்கு தகுதியற்றது. நீ இப்படி நடந்து கொண்டால் அது இந்த குலத்தின் அழிவை குறிக்கும். மனிதர்களின் தலைவனே, இதுவே சரியென்று நீ எண்ணினால் நான் வந்த வழியே திரும்பிச் செல்கிறேன். இப்பொழுது நீ உன் வாக்குறுதியை மீறி நலம் விரும்பும் அசுரர்களால் சூழப்பட்டு மகிழ்ச்சியாக இருப்பாய் என்றார். ஞானி விஸ்வாமித்திரர் அவ்வாறு கோபமடைந்தவுடன் அவருடைய கோபத்தால் உலகம் முழுவதும் கலக்கமடைந்திருப்பதை அறிந்த அனைத்து உயிரினங்களும் தேவர்களும் திடீரென பயந்து போயினர். சிறந்த விரதங்களை கடைபிடித்த வசிஷ்டமா முனிவர் மன்னனுக்கு விளக்கியவாறே, அரசரே, தாங்கள் இக்ஷ்வாகு வம்சத்தின் மன்னர்கள் போன்ற ஒரு வித்தியாசமான மதத்தில் பொறுமையுடனும் சிறந்தவராகவும் பிறந்திருக்கிறீர்கள் என்றார். நீங்கள் விரதங்களின் பாதுகாவலர் மற்றும் ஸ்ரீ சம்பன், நீங்கள் உங்கள் மதத்தை கைவிடலாகாது. ரகுகுல பூஷன் தசரத மன்னர் மிகவும் பக்தி உள்ளவர். இந்த உண்மை 3 உலகங்களிலும் பிரசித்தி பெற்றது. எனவே தாங்கள் உங்கள் மதத்தை மட்டுமே பின்பற்ற வேண்டும். அநீதியின் சுமையை உங்கள் தலையில் சுமக்க வேண்டாம். சில செயல்களை செய்வதாக வாக்குறுதி அளித்த பின்னரும் தனது சபதத்தை மீறுபவரின் யாகங்கள், அதியஷ்டம் மற்றும் கிணற்றை பூட்டுதல் போன்ற கடந்த கால செயல்கள் அனைத்தும் அழிந்துவிடும். எனவே நீங்கள் ஸ்ரீராமரை விஸ்வாமித்ர முனிவருடன் அனுப்ப வேண்டும். அவருக்கு ஆயுதக்கலை தெரிந்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் அசுரர்களால் அவரை எதிர்கொள்ள இயலாது. கொழுந்துவிட்டெரியும் நெருப்பால் பாதுகாக்கப்படும் அமிர்தத்தை யாராலும் தொட முடியாதது போல குஷிகனின் மகனான விஸ்வாமித்திரரால் பாதுகாக்கப்படும் பகவான் ஸ்ரீ ராமபிரானை அசுரர்களால் காயப்படுத்த இயலாது. இந்த ஸ்ரீ ராமபிரானும் மகரிஷி விஸ்வாமித்திரரும் மதத்தின் வடிவமாக விளங்குகிறார்கள். அவர்கள் வாணியில் சிறந்தவர்கள், ஞானத்தால் உலகில் மிக பெரியவர்கள். இவர்கள் அனைத்து உயிரினங்கள் மற்றும் உயிரற்றவை உள்பட தவத்தின் மாபெரும் களஞ்சியங்கள். அவர் உலகங்களின் பல்வேறு அடுக்குகளையும் அறிவார். என்னை தவிர வேறு எவருக்கும் அவை நன்கு தெரியாது, இனிமேலும் தெரிய போவதும் இல்லை. தேவர்கள், ரிஷிமுனிவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்களுக்கும் பெரிய நாகங்களுக்கும் கூட அவர்களின் செல்வாக்கு தெரியாது. ஏறக்குறைய அனைத்து அஸ்திரங்களையும் பிரஜாபதி குஷ்ரவனின் மிகவும் புண்ணிய மித்திரர்களே. பிரஜாபதி கடந்த காலத்தில் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த போது அவற்றை குஷிக நந்தனன் விஸ்வாமித்திரரிடம் ஒப்படைத்திருந்தார். அந்த குஷ்ரவ புத்திரர்கள் பிரஜாபதி தக்ஷனின் 2 மகள்களின் பிள்ளைகள் ஆவர். அவர்களுக்கு பல வடிவங்கள் உண்டு. அவர்கள் அனைவரும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள், புகழ் பெற்றவர்கள் மற்றும் வெற்றியை தருபவர்கள். பிரஜாபதி தக்ஷனுக்கு ஜெயா மற்றும் சுபர்பா என்ற 2 அழகான மகள்கள் உள்ளனர். அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு உன்னதமான அஸ்திர சாஸ்திரத்தை பெற்றெடுத்தனர். அவர்களில் ஜெயா வரம் என்ற 50 புத்திரர்களை பெற்றெடுத்தாள். அவர்கள் மிகவும் வெல்ல முடியாதவர்கள். அவர்களை யாராலும் தாக்குவது என்பது முற்றிலும் கடினமானது. மேலும் அவர்கள் அனைவரும் மிகவும் வலிமையானவர்கள். இந்த தர்மாட்சிய குஷிக நந்தன்கள் அந்த அஸ்திரங்கள் அனைத்தையும் நன்கு அறிந்தவர்கள். இதுவரை கண்டறியப்படாத அஸ்திரங்களை பெற்றெடுக்கும் சக்தி கூட அவர்களுக்கு உண்டு. எனவே ரகுநந்தனரே, இந்த முனிவர் கடந்த காலத்தை குறித்தோ எதிர்காலத்தை குறித்தோ எதுவும் மகான் விஸ்வாமித்ர முனிவரிடமிருந்து மறைக்கப்படவில்லை. இந்த மகத்தான புகழ்பெற்ற மற்றும் பிரபலமான விஸ்வாமித்ர முனிவர் மிகவும் செல்வாக்கு மிக்கவர். அவருடன் பகவான் ஸ்ரீ ராமபிரான் அனுப்புவதற்கு முன் நீங்கள் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் பண்டைய வரலாற்றை படித்தால் மகரிஷி விஸ்வாமித்திரரும்
வசிஷ்டமா முனிவரும் தங்களுக்குள் போட்டியாளர்களாக இருந்தனர் என்பதையும், ஒரு வகையில் மகரிஷி விஸ்வாமித்திரர் வசிஷ்ட மகரிஷியை விட, முனிவர் வசிஷ்டரை விட தனது சக்தி உயர்ந்தது என்பதை நிரூபிக்க கடுமையான தவம் செய்து வந்தார் என்பதையும் அறிவீர்கள். இவையெல்லாம் இருந்த போதிலும் விஸ்வாமித்திர முனிவர் தனது யாகத்தை கோர வந்த பொழுது பிரம்மரிஷியான வசிஷ்டமா முனிவர் அவருடன் ஒத்துழைத்து தசரத மன்னனை தர்மத்தின் பாதையை பின்பற்றும்படி சம்மதிக்கச் செய்தார். இதிலிருந்து ஒருவர் ஆன்மீக பாதையில் முன்னேறும் பொழுது அங்கே போட்டி இல்லை, ஒருவருக்கொருவர் ஆதரவும் ஒத்துழைப்பும் இருக்கிறது என்பதையும் நான் கற்றறிந்து கொள்ளலாம். ஆகவே இவ்வாறாக வசிஷ்டமா முனிவரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் ரகுகுலத்தின் தலைவரான புகழ்பெற்ற தசரத மன்னரின் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. அவர் பேரானந்தமடைந்து மனதால் சிந்திக்க துவங்கினார். பின்னர் விஸ்வாமித்ர முனிவரை மகிழ்விப்பதற்காக அவருடன் சேர்ந்து பகவான் ஸ்ரீ ராமனுக்காக மங்களகரமான மந்திரங்களை உச்சரித்தார். அதன் பின்னர் தசரத மன்னர் தன் மகனின் தலையை சுத்தம் செய்த பின் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவனை விஸ்வாமித்ர முனிவரிடம் ஒப்படைத்தார். அப்போது புழுதியற்ற இதமான காற்று வீசத் தொடங்கியது. தாமரை விழிகொண்ட ஸ்ரீ ராமபிரானுக்காக விஸ்வ சங்குகளின் ஒலியும் மேளங்களின் முழக்கமும் கேட்கத் தொடங்கின. விஸ்வாமித்ர முனிவர் முன்னால் நடந்து சென்றார். அவரை தொடர்ந்து மிகவும் புகழ்பெற்ற பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் அவருக்கு பின்னால் சுமித்ரை நந்தனனான லக்ஷ்மண சுவாமியும் சென்றனர். இரு சகோதரர்களும் தங்கள் முதுகில் அம்பரா துணிகளை கட்டியிருந்தனர். அவர்கள் கரங்களில் வில்கள் அலங்கரித்திருந்தன. விஸ்வாமித்ர முனிவருக்கு பின்னால் 3 தலைகள் கொண்ட 2 நாகங்கள் நடந்தன. ஒரு புறம் தோளில் ஒரு வில், மறுபுறம் முதுகில் ஒரு வில், நடுவில் உள்ள தலை. இந்த மூவரின் 3 தலைகளும் ஒப்பிடப்படுகிறது. அவர்களின் குணம் உன்னதமாகவும் தாராளமாகவும் இருந்தது. வர்ணிக்க முடியாத அழகுடைய அந்த இரு இளவரசர்களும் எங்கும் தங்கள் பிரகாசத்தை பரப்பியபடி இரு அஸ்வினி குமாரர்களும் பிரம்மதேவரை பின்தொடர்வதைப் போல விஸ்வாமித்ர முனிவரை பின்தொடர்ந்தனர். சகோதரர்களான ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்கள் அழகிய ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் வில்களை ஏந்தியிருந்தனர். தங்கள் விரல்களில் ஆட்டுத்தோலால் செய்யப்பட்ட கையுறைகளை அணிந்திருந்தனர். அவர்களின் இடுப்பில் வாள்கள் தொங்கின. அவர்களின் உடல்கள் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தன. ஈடு இணையற்ற ஒளியுடன் பிரகாசித்த அந்த ஒளிமயமான வீரர்கள் விஸ்வாமித்ர முனிவரை பின்தொடர்ந்தனர். அவர்கள் இருவரும் அயோத்தியிலிருந்து சுமார் 1.5 யோஜனை தூரத்தில் இருந்த பொழுது விஸ்வாமித்ர முனிவர் அவர்களிடம் உரையாடினார். சைத்திர மாதம் என்றழைக்கப்படும் சித்திரை மாத மாஹாத்மியத்தின் இன்றைய 17ஆம் அத்தியாயமான 17ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.